ரெண்டு பேரும் வாங்க. ஒரே ஜிலேபி இல்ல. ஒரு பொண்ணு வந்துருது. இப்பதான் எனக்கு ஏத்து ஜோடி. எப்படியா பேசி கரெக்ட் பண்ணி விடணும். ரெண்டு பேரும் போய் சேர்த்து அந்த பொண்ணு பேசி என்ன பத்தி எடுத்து சொல்லி ஜாயின் பண்ணி விடுங்க. அப்படியா? ஆமா. அம்மா என்ன உங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு அருமையான தங்கமான பையன் ஒருத்தர் வந்துருக்கிறோம். நல்லா எடுத்து சொல்லு. இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர் சொல்லி இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர் பெரிய படிப்பு தான். உங்களோட ஒரு கேள்வி நான் கேக்குறேன். சொல்லுங்க. நான் கேட்ட ஆம்பளை வேணும் கேட்டனா சொல்லுங்க. நீ நான் கேட்டனா நீ எனக்கு தேவையில்ல உள்ள வர. இல்லம்மா அவர் அப்படிதான் ஒரு பொம்பளை வந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. அவரா போய் சேர்ந்துக்குவார் எதுலயாச்சும். எதுவும் சேர்ந்துக்குவார். அவரு அவர் அப்படிப்பட்ட ஆள். அவரு இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர். இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர் எத கேன புண்டை இன்ஜினியரிங் படிச்ச என்ன பண்ணி போவாங்க? அவன்தான் சொல்றானே. நீயே வந்து இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர் சொல்றீங்க. அவனுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. மண்டையை உடைச்சா அவனுக்கு மூளையெல்லாம் இருக்காது. களிமண் தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அவன் பேச்ச கேட்டுட்டு வந்து நான் இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர் சொல்றேன். கூறு கட்ட குப்பை. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு கொங்கனாம்பர சந்தைக்கு போ. அங்க போன குண்ட ஒரு ஆய புலி வெத்துட்டு இருக்கும். அந்த ஆய கிட்ட போய் சொல்லுவா நக்கி பொழைச்சுக்கோ. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலை கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் டாக்டருக்கு போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி அப்படி தெரியல சொல்ல கா புட்ட நீ கேட்க வேண்டியதானே கேள கூதி. என்னடா ஓட்டு பேர் சண்டை பாட்டிக்கு இன்ஜினியரிங் படிச்சாரா? அந்த படிப்புக்கு எந்த வேலை கிடைக்கல. அதனால டாக்டர் ஆயிட்டாராமா. அப்படி அதுக்கு எத்தனை வருஷம் படிச்சாட போத கேடு. டேய் எத்தனை வருஷம் படிச்சியாமா? அதுக்கு எத்தனை வருஷம் படிச்ச? எத்தனை வருஷம் கேக்குற? 13 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன். அப்ப அருமை 13 வருஷமா. ஒரே வார்த்தை சொல்லிருக்க. நீங்க ரெண்டு பக்கம் நடக்கிறீங்க. ஆட்டியாம்பட்டி புலக்கட்டாகட்டு கூட நீ ஆக முடியாது. கேட்டியானா? என்னது புலக்கட்டாவோட ஆக மாட்டியா நீ எல்லாம்? 13 வருஷம் படிச்சான மேடம். வெங்காய கண்ணா என்ன ஈர வெங்காயா? நீ உட்கார். நானும் அவளை பார்த்தேன். நானும் அவளை என்ன வந்து வாய் பேசு. அண்ணா தூர பாத பக்கம் என்னடா கழுது கிடைக்கிற மாதிரி பக்கத்துல கடிச்சுக்கிட்டு வர மாப்பிள. கழுதையா? பாப்பா என்ன பாப்பா மோசமான ஆளு. ஏறி எடுத்து 7 நல்ல பிள்ளை பத்திரம் ஜாக்கிரதை. ஓய் அது 10 மாசம் ஆகும். உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. யார் சொன்னாங்க? என்ன பார்த்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற என்ன நடந்துட்டு சும்மா விழுவிலுன்ற என்ன பண்ணி விடுவான்னு பாக்குறியா? நானே சும்மா சாமானத்துல விடுறோம்னு நினைச்சுக்கிட்டியா? மண்ணுல தான் விடுவேன். மண்ணுலையா? சிவன் பெயர் கொண்ட அண்ணாமலை ஐயா அவர்கள் தங்கள் சொத்திலிருந்து இந்த சக்திக்காக 10 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். ஆண்டவன் கிருபையால நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு என்றும் நீடோடி வாழ வேண்டும். ராமாஜெயம். பொண்ணா பொண்ணு பண்ண மாதிரி நான் காண்பது கனவா அல்லது நினைவா? என் எச்சிகளை தீர்க்க வந்தேன். என் பொச்சு மிளகாயே பச்சை மிளகாயே கனிமுதி பட்டா பூச்சிடி நீ பட்டா பூச்சிடி பட்டா பூச்சிடி பட்டா பூச்சிடி பல பல நீ சொல்லிக்கிறேன் பவள கண்ணாடி வந்துடு பாபா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் பாபா உனக்கு நான் உன்னும் கொடுக்கணும். என்னது உனக்கு உம்மா உம்மா குடுக்கணும். இன்னைக்கு வேச வேறையா இருக்குது. உனக்கு கெட்ட வார்த்தை பேச முடியாது. ஆஞ்சி ஆஞ்சி விடுவோம் மாப்பிள. ஜாக்கிரதை. ஆஞ்சு ஆஞ்சு விடுங்க. கண்ணித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா போல மத்தாப்பு போல போனா பப்பாட்டிய பார்த்து நான் கொண்டாட்டிய மறந்தேன். பப்பாட்டிய பார்த்து நான் கொண்டாட்டிய மறந்தேன். இந்த மாதிரி தப்பு தப்பா அடிப்படம் வர மாட்டேன்.
நீ எல்லாம் ஒரு அண்ணனா சொல்லு பாக்கலாம் எப்படி என்ன கொலகார புட்ட வயல கொலவு சொல்றதே வயத பாத்து சொன்னாங்க கேக்குதாடு மாமா உனக்கு கொலவு சொல்றதே வயத பாத்துட்டு இருக்கற பாட்டு மேட்ச் இந்த பாட்டு வேணாவா இந்த பாட்டு வேணாவா ராசாதி ஒண்ணே எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன் ராசாதி ஒண்ணே எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன் ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி உன்னை கைப்பிடிச்சேன் ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி உன்னை கைப்பிடிச்சேன் அங்கே சேவந்தி பூவா மன்னார் கூடியில் புத்த பூவா அங்கே சேவந்தி பூவா மன்னார் கூடியில் புத்த பூவா மன்னார் கூடிக்கு போய் வந்தேன் மறி குழந்தை வாங்கி வந்தேன் மன்னார் கூடிக்கு போய் வந்தேன் மறி குழந்தை வாங்கி வந்தேன் சித்திர மதத்திலே திருவாரூர் தேரோட்டம் சித்திர மதத்திலே திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் ஜோடிய உண்மையில் கண்ணோட்டம் என்னங்க எடுத்ததெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையே பாடுறானே அவன் நல்லா இருப்பானே என்ன பார்த்தா அந்த மாதிரி தெரியலமா தேவதை உண்மை அந்த பாடல் வேணாம்ல பாபா நீங்க வந்து சிவன் ராத்திரி சாமி பக்தியான பாடல் பாடுறோம் தப்புன்னு பாடினா ஒரு நாய் இருக்குது சாமி இருக்கு டேய் நீ மூடிட்டு ஒரு சாமி பாட்டு பாடுறா உனக்கு கொலை முடி உட்கார்றா என்ன நீ பாடு பாடுற உட்கார கொலை முடிடு சாமி பக்தியான பாடல் ஏய் பாட்டு இருடா குரு பாருன்னு என்னடா பாடுறா 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 பாடுனா டண்டா டண்டா அம்மா தொடமா ஏங்க எனக்கு போடு சேராதமா தம்பி அங்க பட்டுமா டண்டா டண்டா தரனா ஏய் டண்டனக்கு டர்னா தன்னக்கு டர்னா குருவியோட பாட்டு கோவல் குஞ்சி முடிச்சாட்டு ஏய் ஆடி இருக்கு வா 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 பாட மாட்டா பத்தியான பாட்டு சிவபெருமான் பூஜை நடந்துட்டு இருக்குது நல்ல நேரமா இருக்குது அதனால வந்த இன்ன வரை எப்படியா கூட பாடி இருக்கலாம் ஒழுக்கமா மரியாதையா சாமி பேர்ல நல்ல பாட்டா பாடு நல்ல பாட்டு சாமி கொண்டு சாமிக்கு தகுந்த பாட்டு பக்தியான பாடல் முருகர் பாட்டு பாடு பாடு சிவபெருமானுடைய மகன் தான் முருகன் அதனால ஒண்ணும் தப்பு இல்ல பாடுங்க பாடலாமா மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க நாசமா போனவனே என்னடா பாட்டு பாடுற யாரு எந்த பாட்டு பாடிட்டு யாரு இப்படி பண்ண கூடாதா முருகனுக்கு எப்படா கோயிலா போடுறேன் அப்புறம் அரகரா அரகரா அப்புறம் அவ சொல்றான் அரகரா பண்ணமா மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க முருகனார் வாகரா அந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படியா மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க மண்ணோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க இந்த மண்ணோடு மனம் விட்டு பேசி பாருங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத விழிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க அப்படி தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க பார்வதியும் சிவனாரும் மீது தமிழை அங்கு பாம்பாட்டி சித்தர் வந்து வசிக்கும் மலை பார்வதியும் சிவனாரும் மீது தமிழை அங்கு பாம்பாட்டி சித்தர் வந்து வசிக்கும் மலை சித்தனுக்கு இந்த மூளை ஏழை சித்தர் சொன்ன மூளை சித்தனுக்கு இந்த மூளை ஏழை சித்தர் சொன்ன அரோகரா மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க இந்த மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க சத்தியமா சொல்லுற தீராத விழிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க அப்படி தீராவிட்டால் வந்து இவளை ஓடுங்க தீராவிட்டால் வந்து இவளை கேளுங்க எப்பயுமே பொம்பளைய மதிக்கணும்னா எப்படி பொம்பளைய மதிக்க வேண்டும் மறுபடி நீ போகாத இடம் போன மறுபடி தங்கச்சிக்கு பாசம் எப்படி மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய் அண்ணன் ஊம்ப வைப்பான் என்று அமைத்து இருந்தாலும் பரவாயில்ல இருவர் பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் எதுக்கு வந்துக்கிறேன் என் பேர் என்ன எதுவும் தெரியுமா பாடி சொல்றேன் அந்த பருவத்தை நான் பெற்ற பருவத்தை பருவத்தை நான் பெற்ற
நீங்க என்னமோ கத்துக்க, நான் கத்துறீங்களா? அம்மா எப்படி? என் பெயர் என்ன? பர்வதராஜன் பெற்ற தம்பி தட்டா பரம சிவனுக்கு ஏற்ற என் பெயர் உமா சக்தி பார்வதால். தாங்கள் என்று தெரியாமல் படிக்கி தாங்கள் இடத்தில் தப்பா தவற பேசியிருந்தால் தாங்கள் தான் மன்னிக்க வேண்டும் அம்மா. ஆகட்டும். சரிம்மா அம்மா. இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன், இதுக்கு மேல பேசாத. சரிமா, நல்லா இருப்பேன். சரிம்மா. அப்படி இருந்தாலும் தாங்கள் உமாசக்தி பார்வதியாக இருந்தாலும் சரி, இந்த பார்வதியாகப்பட்டவள் எப்படி பிறந்தீங்க? தாய் தந்தைகள் யாரு? அம்மா, நான் உமா சக்தியாக நான் இருந்தாலும் சூப்பர். அம்மா, அப்படி உலக தாய் என்று சொல்லக்கூடிய உமா சக்தி பார்வதியாக நான் இருந்தாலும் நான் எப்படி ஜனித்தவள் தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டா? ஐயே, அந்த அது நல்ல அம்மா, இந்த ஆதி சக்தியாகப்பட்டவள் இந்த உமா சக்தி பார்வதால் நான் எப்படி பிறந்தேன்? நான் யாரால் ஜனித்தேன் தெரியுமா? சொல்லுங்கள் அம்மா. இந்த உலகில் முதல் தோன்றியவர் யார்? அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆமா, சரி. இந்த திருக்குறளுக்கு இணங்க இந்த உலகத்தில் முதலாவதாக தோன்றியவர் சரி ஆதி பகவான் ஒருவரே. ஆமா, சரி. அப்படி இத தோன்றிருக்கும் பொழுது இந்த ஆதி பகவான் பார்த்தார், எங்க பார்த்தாலும் ஒரே நீர்மயமா இருக்கிறது, இந்த உலக பிரபஞ்சத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதி பகவான் என்ன செய்தார்? பெருத்ததோர் ஏகம் செய்தார். இந்த ஏகத்தின் வழியாக ஏதாவது ஒண்ணு பிறக்கும். அப்படி பிறந்தால் இந்த உலக பிரபஞ்சத்தை இயக்கலாம் என்று சொல்லி முதலாவதாக ஒரு பெருத்ததோர் ஏகத்தை வளர்த்தார். இந்த ஏகத்தை வளர்க்கும் பொழுது இந்த ஏகத்தின் வழியாக எதுவுமே பிறக்கவில்லை. ஆமா, அப்படி பிறக்காத காரணத்தால என்ன செய்தாங்க? என்னப்பா, பேரப்பட்ட ஒரு ஏகத்தை செய்து இந்த ஏகத்தின் வழியாக எதுவுமே பிறக்கலையே, என்ன செய்வது என்று சொல்லி ஒரே யோசனை செய்து கொண்டு தன்னுடைய பெருவிரலால இப்படி மார்பை தடவிக்கிட்டே இருந்தார். தன்னுடைய மார்பை தடவுறார். ஆமா, இப்படி மார்பின் மீது கை வச்சு தேய்ச்சு கொண்டே யோசனை செய்தார். இப்பேற்பட்ட மாபெரும் ஒரு ஏகத்தை செய்து இந்த ஏகத்தின் வழியாக எதுவுமே பிறக்கலையே அப்படின்னு யோசனை செய்யும் பொழுது கையில வந்து என்ன தென்பட்டது? ஒரு அழுக்கு கட்டி தென்பட்டது. ஆமா, இந்த அழுக்கு கட்டி என்ன செய்தார்?
இது என்ன செய்ய போறோம்? பேரப்பட்ட ஏகத்தினாலேயே ஒண்ணுமே பொறுக்கல. இந்த அழுக்கு கட்டி தான் கையில உருவாகி இருக்குது. இந்த அழுக்கு கட்டி நமக்கு எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டால் சமுத்திரத்துல அப்படி போடும் பொழுது அகர முகர விகார ஒளியோடு ஓம் என்ற அச்சரத்தில் இந்த உமையவள் நான் பிறந்தேன். அப்படி பிறந்த உடனே இந்த உலகத்தை முதலாவதாக இந்த ஓம் என்ற சொல்லில இந்த உமையவள் நான் பிறந்தேன். அப்படி பிறக்கும் பொழுது என்ன ஆனது? அம்மா கண் விழித்து பார்க்கும் பொழுது உலகமெல்லாம் நீர்மயமாக இருந்தது. என்னங்கடியா அப்படி கண் விழித்து பார்க்கும் பொழுது உலகமெல்லாம் நீர்மயமாக இருந்தது. அப்படி நீர்மயமாக இருக்கும் பொழுது எங்க பார்த்தாலும் சமுத்திரமா இருக்குது. நான் பிறக்கும் பொழுது நான் எப்படி பிறந்தேன்? ஒரு காளி உருவத்தில் பிறந்தேன். காளியாக பிறந்தேன். அப்படி காளி கண்ணே ஒரு காளி வடிவத்தில் பிறந்தேன். அப்படி காளி வடிவத்தில் பிறந்து 8 கரங்களோடு, அதாவது கோர பார்வையோடு, பெருத்த மேனியோடு, அது மட்டும் இல்லாம நிரபல மேனியாக முக்கண்ணோடு பிறந்தேன். ஆமா, அப்படி பிறந்து நான் கண் விழித்து பார்த்தாலும் எல்லாமே நீர்மயம். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற, ஒரு 5 நிமிஷம் பொறுக்கலப்பா, சத்தம் தான் கடக்கட்டும். நீங்களும் வா வா வான்னுட்டு இருக்கிறீங்க. ஓ சைலன்ட். இந்த நேரத்துல முன்னாடி புடிச்சிருக்கீங்க, பின்னாடி தம்பி பாய உங்களுக்கு அம்மா அப்படி நான் பிறந்த கண் விழித்து பார்க்கும் பொழுது உலகமெல்லாம் நீர்மயம். அப்பொழுது 8 கரங்களோடு நிரபல மேனியோடு காளி வடிவத்தில் பிறந்தேன். அப்ப என்ன செய்தேன்? நெற்றிக்கண்ணோடு பிறந்திருக்கிறேன். இந்த நெற்றிக்கண்ணை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை என்னை நோக்கி அம்மா அம்மா என்று சொல்லி வரும் பொழுது நம்மள நோக்கி ஒரு குழந்தை அம்மா என்று சொல்லி வருகிறது. அந்த பிள்ளை யார் அப்படின்னு சொன்னபடியா இன்றைக்கு கலியுகத்தில் வணங்கக்கூடிய பிள்ளையார் கடவுள் தான் முதல் கடவுள். அந்த பிள்ளை யார் என்று கேட்டபடியாக இந்த விநாயக பெருமாள் முதலாவதாக எனக்கு மகனாக பிறந்தார். இரண்டாவது மீண்டும் ஒரு கண், அதாவது இந்த நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தேன். அப்படி திறந்து பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு ஆடவர் பிறந்தார். அந்த ஆடவராகப்பட்டவர் தேவி என்று சொன்னார். என்னதான் சொன்னாலும் நமக்கு ஒரு கணவர் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கணவராக ஏற்றுக்கொண்டேன். மூன்றாவது நெற்றிக்கண்ணை திறந்தேன். அப்படி மூன்றாவது திறக்கும் பொழுது மீண்டும் ஒரு ஆடவர் பிறந்தார். இந்த ஆடவராகப்பட்டவர் தங்காய் என்று சொல்லி வந்தார். அப்படி தங்காய் என்று சொல்லி வரும் பொழுது அப்படி மூன்றாவது ஆடவர் பிறந்தார். அப்படி ஆடவர் பிறக்கும் பொழுது தங்காய் என்று சொல்லி வந்தார். தங்காய் என்று சொல்லி வராரே, நமக்கு இன்னொரு உடன் சகோதரர் வேணும், அண்ணன் வேண்டும் என்று சொல்லி உடல் பிறப்புகள் வேண்டும் என்று சொல்லி அண்ணா என்று ஏற்றுக்கொண்டேன். அதுதான் மாயவ பெருமான். அப்படி பிறந்த உடனே என் அண்ணனாகப்பட்டவரும் என் கணவரும் என் பக்கத்திலே வராங்க. அப்படி வரும் பொழுது என் கணவராகப்பட்ட தேவின்னு சொல்லி வராரு. அப்படி பக்கத்துல வர வர தேவின்னு சொல்லி வந்தவர் அப்படியே நின்னுக்கிட்டாரு. எங்க அண்ணன் கேட்க மாயவ பெருமான், மைத்துனா என் தங்கை பார்த்து தேவின்னு சொல்லி பக்கத்துல போனீங்க, எதனால அப்படியே நின்னுக்கிட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இதோ என் கணவர் சொன்னார், மைத்துனா உன்னுடைய தங்கையாகப்பட்டவளுக்கு இதோ நெற்றிக்கண் இருக்கிறது. இந்த நெற்றிக்கண் இருந்தா யாருமே ஒரு பொண்ணான வாழ்க்கை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவு வந்தா ஏதோ கோபத்தால் இந்த நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தா நான் அப்பயே எரிஞ்சு சாம்பலா போயிருவேன். அதனால உன் தங்கையை நான் திருமணம் செய்வதாக இருந்தால் உன் தங்கைக்கு இருக்கின்ற நெற்றிக்கண்ணை எடுத்து எனக்கு வைக்க சொல்லுங்க, அப்புறமா உங்க தங்கச்சி நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கணவர் கேட்ட உடனே எங்க அண்ணன் சொன்னார். என்ன சொன்னார் மாயவரு, அம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு முக்கன் ஆகாதம்மா, அதனால உன்னுடைய நெற்றிக்கண்ணை எடுத்து உன் கணவருடைய நெற்றிக்கண், அதாவது நெற்றிக்கண்ணாக வைத்து விடம்மா அப்படின்னு சொல்லி என் அண்ணன் சொன்ன உடனே என் அண்ணன் பேச்சை கேட்டு என் நெற்றிக்கண்ணை பிடுங்கி என் கணவருடைய நெத்தியில வச்சேன். அப்படி வைத்திய உடனே என்ன
ஆனது என் நெத்தியில் ரத்தமெல்லாம் வெள்ளம் போல உதிரமெல்லாம் பெருகி ஓடியது. அப்படி ஓடும் பொழுது என் கணவர் பார்த்தார். இந்த நெற்றி கண்ணு பிடுங்கின உடனே இந்த சத்தியாகப்பட்டவளுக்கு ரத்தமெல்லாம் வீணா போகுது, இந்த ரத்தமெல்லாம் வீணா போக கூடாது அப்படின்னு சொல்லி பெருவிரலை வைத்து என் கணவர் நெத்தியில் அமுத்தினார். ஆமா, அப்படி அமுத்தும் பொழுது இந்த ரத்தம் எல்லாம் முறைந்து ஒரு திலகம் போல் அமைந்தது. அந்த திலகம் தான் இந்த கலியுகத்தில் வைக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் வைக்கக்கூடிய இந்த மங்கை பொட்டு. அப்படியா? இந்த இடத்துல வைக்கிறது மங்கை பொட்டு, இங்க மேல வைக்கிறாங்களே கங்கை பொட்டு, அது கங்கை பொட்டு. ஆமா சரிமா. அம்மா அப்படி வைத்த உடனே நெற்றி கண்ணை என் கணவருக்கு வைத்த உடனே அந்த நெற்றி கண்ணால என்ன உத்து பார்த்தார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த நிமிடமே நான் எரிந்து சாம்பலா போனேன். அப்படி சாம்பலா போன உடனே என் அண்ணனாகப்பட்ட மாயவர் சொன்னார், மைத்துனா என்னதான் இருந்தாலும் சக்தியுடைய படைப்பில் தான் நம்மளே பிறந்தோம். அதனால அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவள் என்னுடைய தங்கை, அவளுடைய சக்தியாலதான் நம்மளே பிறந்தோம். அவளே எரிஞ்சு சாம்பலா கிடக்கிறா, இதை வீணா செய்யக்கூடாது, இது மீண்டும் ஏதாவது ஒரு உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் எரிந்து போன சாம்பலை 5 பிடியாக பிடித்தார். அப்படி 3 பிடியாக பிடித்தார். அப்படி 3 பிடியாக பிடித்த அந்த 3 பிடி சாம்பலில் நாங்கள் யார் யார் பிறந்தோம்? கலைமகள், மலைமகள், திருமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவிமார்கள் பிறந்தோம். 30 தேவிமார்களும் 3 திருமணம் செய்தோம். அம்மா 3 பேரை. ஆமா, அதாவது கலைவாணி யாரை திருமணம் செய்தார்? இந்த கலைமகள், மலைமகள், திருமகள், இந்த 3 யார்? கலைமகள் என்று சொல்லக்கூடியவள் இந்த கலைவாணி சரஸ்வதி. ஆமா, அதாவது மலைமகள் என்றால் யார்? மலைமகள் என்றால் நான் தான், தாங்கள். ஆமா சரிமா. திருமகள் என்றால் ஆதிலட்சுமி. இப்படி 30 தெய்வமார்களும் இந்த 3 பிடி சாம்பலில் பிறந்தோம். அப்படி பிறந்து என்ன ஆனது? இதோ இந்த கலைவாணியாகப்பட்ட சரஸ்வதி சதுமுகம் படுத்த பிரம்மதேவரை திருமணம் செய்தார். ஆமாமா, அவருக்கு என்ன வேலை? நாவில் அமர்ந்து நல்லதொன்ற போதிக்க கூடியவள் இந்த கலைவாணி சரஸ்வதி. இந்த திருமகள் என்று சொல்லக்கூடிய யார்? இந்த ஆதிலட்சுமி. இந்த ஆதிலட்சுமி யாரை திருமணம் செய்தார் தெரியுமா? இந்த ஆதிலட்சுமி வந்து என் அண்ணனாகப்பட்ட மாயவ பெருமானை திருமணம் செய்தார். இந்த ஆதிலட்சுமிக்கு என்ன வேலை? அதாவது சில வீட்டுல பணம் காசு நிறைய இருக்கும், சில வீட்டுல இருக்கும், கேட்டாலும் வருவா, கேட்காமலும் போவா. அப்பேற்பட்டவன் இந்த ஆதிலட்சுமி. நான் யார்? அம்மா இந்த பராசக்தின்னு சொல்லக்கூடிய இந்த நான் தான் இந்த உலகத்தாய். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன வேலை? அதாவது ஒரு சக்தி இருந்தாதான் எந்த ஒரு வேலையும் ஆனா பொண்ண செய்ய முடியும், இல்லன்னா செய்ய முடியுமா? அது போல மக்களுக்கு பலத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவள் இந்த ஆதி சக்தி. ஆமா, அப்படியெல்லாம் இருந்தாலும் அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா, இப்ப ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க? ஆணும் பொண்ணும் சரி சமம். இது எதனால இந்த பேச்சு வந்துச்சு? ஒரு ஆணும் பொண்ணும் சரிசமம். ஒரு ஆணும் பொண்ணும் சரிசமம் தான். ஆணும் பெரியவள், ஆணும் பெரியவங்க கிடையாது, ஒரு பொண்ணும் பெருசு கிடையாது, 2 பேரும் சரிசமம் தான். ஒரு ஆணும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்தது இந்த உலகமே இயங்கும். அப்படி இருக்கும் பொழுது இதுல ஆண் பெரிதா இல்ல பெண் பெரிதா? இதுல என்ன கேள்வி? ஆம்பளை தான் பெருசு. எப்படி சொல்றீங்க? ஆம்பளை தான் பெருசு. எதனால சொல்றீங்க? மொத்தமா தெரியும், அவ்வளவுதான். மொத்தமா ஆம்பளை தான் பெருசு, பொம்பளை தான் நான் பெருசுங்கிறேன். ஆம்பளை தான் பெருசுங்கிறேன். சரி, ஆண்களுக்கு அதிக பலமா பெண்களுக்கு அதிக பலமா? ஆண்களுக்கு தான் அதிக பலம். எதுல? எங்க பலம்? பெரிய பலம் அடிக்காதடா டேய். அதான் நம்ம ஐயாவே கேக்குறோம், ஆண்களுக்கு அதிக பலமா பெண்களுக்கு? நீங்க ஆண்களுக்கு தான். ஐயா தூங்குறாரு. ஆமா, மீசுக்காரரா அவர் ஒரு பக்கத்து மீசே 1.5 கோடி ரூபாய்க்கு விலை. ஆண்களுக்கு அதிக பலமா பெண்களுக்கு அதிக பலமா? ஆம்பளைங்களுக்கு தான் அதிக பலம். அவ்வளவுதான் தெரிய மாட்டேங்குது. ஆமா, உண்மை சொல்ல போனா யாருக்கு அதிக பலம் தெரியுமா? ஆம்பளைகளுக்கு 2 மடங்கு தான் பலம் அதிகம், பெண்களுக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு பலம் அதிகம். எப்படி அது? ஆம்பளை விட பொம்பளைகள் தான் அதிக சக்தி. எப்படி சொல்றீங்க? அதனால இருந்தாலும் இந்த கலியுகத்துல எல்லாரும் ஆணு பொண்ணு சரிசமம் தான். அதனால எப்படி இது ஏற்பட்டது? அம்மா, அதாவது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணு அடக்கமா இருக்கணும். ஆமா, ஆணு பொண்ணு சரிசமம் தான். இந்த பழமொழி என்னால எப்படி ஒரு பொண்ணு வந்து ஆணுக்கு மீறிய கோபத்தோடு இருக்க கூடாது. அதனால தேவாதி தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்பயே என்ன செய்தாங்க? பொம்பளைங்களுக்கு வந்து பலம் அதிகமா இருக்குது, 5 மடங்கு. ஆண்களுக்கு 2 மடங்கு தான் இருக்குது. அதனால ஒரு உயர்ந்தவளாக பெண் தெரியக்கூடாது, ஆணும் பொண்ணு சரிசமமா இருக்கணும். அதனால இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 5 மடங்கு பலத்தை, அதாவது
2 மடங்கா செய்யணும். ஆண்களுக்கு 2 மடங்கு தானே, அதனால இந்த பெண்களுக்கு 2 மடங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த பெண்களுக்கு இந்த 3 மடங்கு பலத்தை எப்படி கொடுத்தாங்க? இந்த பெண்களாகப்பட்டவர் மாதம் ஒரு முறை, அதாவது மாதவிடாய் ஆவாங்கல்ல, என்ன ஆகுறாங்க, வீட்டுக்கு தூரமா போவாங்க. அதுல 3 நாள் வீட்டுக்கு தூரமா இருக்கிறாங்களா, 5 மடங்கு பலத்துல 3 மடங்கு பலம் இந்த மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய இதுல சேர்ந்துருச்சு. அதனால ஆண்களுக்கு 2 மடங்கு பலம் தான், பெண்களுக்கு 2 மடங்கு பலம் தான். அதனால இந்த கலியுகத்துல ஆண்களும் பெண்களும் சரி சமம். ஆமா, பெண்ணுக்குள் ஆண் அடக்கம், ஆணுக்குள் பெண் அடக்கம். ஆமா, இதுதான் உலக நீதி. அப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த சக்திக்கு இன்றைக்கு என்ன வேலை? இதோ என் கணவருக்கு என்ன வேலை? ஆறா உலகம் எல்லாம் படியலுக்கும் பரமகர்த்தா. என் கணவர் சிவபெருமானை நான் திருமணம் செய்தேன். அப்படி சிவபெருமானை திருமணம் செய்து இன்னைக்கு எனக்கு என்ன வேலை? என் கணவராகப்பட்டவர் உலகம் எல்லாம் அதாவது படியலக்க போவார். அப்படி படியலக்க போகும் பொழுது என் கணவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி வழி அனுப்பி வைப்பது என்னுடைய வேலை. அதனால என் கணவராகப்பட்ட சிவபெருமானை பார்ப்போமா? பாடி போலாம். உல்லாசநாதரே, உலகம் போற்று முத்தமாரே, உல்லாசநாதரே, உலகம் போற்று முத்தமாரே, உன்னாசை கொண்டு என்னாசை மன்னா, மன்ன ஏகி மனவாடினேன் என் மன்னவா, திருவடிக்கே வந்தாரோ பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை இருவாச்சி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலரை கொய்து வந்து தங்கள் பாதத்தில் கொட்டி அதனில் பன்னீரால் கழுவி என் பட்டாரியால் துடைத்து தங்கள் திவ்ய போர் பாதங்களுக்கு இந்த உமா சக்தி வந்தனங்கள் செய்தேன் சொல்லு. கணவனுடைய பாதமே கண்கண்ட பாதம் என்பதற்காக பதம் படித்தாலே தேவிய வாழி தேவிய வாழி கண்ண தேவிய வாழி ஐயோ என்ன சுக வாழ்வயம்மா தேவிய வாழி
கருவுடைய பாதத்தை மனிதபடியா எந்த ஒரு குறையும் இல்லாமலுடைக்கு இந்த பாருங்கும் போற்றக்கூடிய வையொலியிலே சேவமாக வாழ்ந்திருப்பாய். ஒரு விஷயம் அல்லவா, உங்கள் சித்தம் என்ற பாக்கியங்கள் சாமி ஆகட்டும். தங்களுடைய வார்த்தைக்கு இந்த உமா சக்தி நான் கண்ணியமானேன் சாமி. ஆகட்டும். இருந்தாலும் இன்றைக்கு எதற்காக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா? இன்னைக்கு உன் கூட பேசுறதுக்கு நேரம் இல்ல. இன்னைக்கு என்னுடைய நாளாகப்பட்ட சிவன் ராத்திரி பூலாக மக்கள் சிவபெருமான் எப்ப வருவார் வருவார் என்பதற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறப்படுகிறேன் பூலாகம். சரி, இனி உங்ககிட்ட பேச எனக்கு நேரமே இல்ல. அப்படி இன்னைக்கு உங்க கூட பேசுற மாதிரி இல்லடி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. என்னைக்குதான் நீங்க எங்க கூட பேசிருக்கீங்க? என்னையா புதுசா இருக்குது நாயா? அது செய்ய கொத்த மல்லியாம 5 பைசாக்கு 10 மல்லியாம. என்னைக்குதான் என் கூட்டுக்காரர் என்கிட்ட நல்லா பேசினாரு? ஆரம்போட பேசினாரா, புடிச்சாரா, ஒரு நாள் உட்காந்து பேசினாரா, நின்று பேசினாரா, படுத்து பேசினாரா? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வேண்டாம், புதுசா வந்து உங்க நின்று பேச எனக்கு நேரம் இல்ல தேவி. நான் உலகம் எல்லாம் மக்கள் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. வர கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவேன். நாங்க ஒரு போது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா இந்த உலகத்துக்கு நம்ம 2 பேரும் யாரு? தாய் தந்தை, தாயும் தந்தையா இருக்கிற இந்த உலகத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவராத்திரியில மக்களுக்கு வர கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. ஒரு போதும் உங்களை தடுக்க மாட்டேன். அப்புறம் போயிட்டு வரேன். நீங்க அப்படி சொன்னோடனே கஷ்டமா போச்சுங்க. இப்பயும் சொல்றேன்டி, உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் போயிட்டு வரேன். போங்க போங்க, போய் வருகிறேன். போங்க போங்க மாப்பிள, போமாப்பிள பாமா. இந்த ஆளு போய் அப்படியே படி குடு 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 எடுத்துட்டு அளந்துட்டாலும் இந்த மக்கள் எல்லாம் முக்காட போடுறதெல்லாம் கொங்கிட்டாலும் தாயாக 2 பேருக்கு மண்டையை பிடிக்கிட்டே அது மண்டை உடையுதுலே. முக்காடு போட்டுட்டு ஓங்காடு போடுறது 2 பாவம். ஏரி வேலை இருந்து என்ன போச்சா இல்லையா? ஐயோ, பொம்பளைக்கு இப்படி ஏரி வேலை கொடுக்காம பாப்பா எப்படி பொம்பளை கூட்டுல இருப்பாங்க. ஏரி வேலைக்கு ஆளுக்கு ஒரு சாக்கு போய் தூக்கிட்டு போய் பொழுதுறாண்டு 2 சட்டி மம்முட்டி ஒரு ஆளு ஒரு சட்டி கையில கொண்டு போய் ஆளுக்கு 2 சட்டி மண் அள்ளி போட்டுட்டு பொழுதெல்லாம் சாக்கு போய் போட்டு போட்டு பொம்பளை பேசுற பொம்பளைக்கு வாய் கட்டி போட்டு கவர்மெண்ட் எப்படிதான் பொம்பளைக்கு தான் ஊட்டு இருப்பாங்களே தெரியல. அச்சோ அக்கா, உங்ககிட்ட பேசிட்டு என் பூசி எங்கடி போனேன்? போன் பண்ணிட்டா